வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது காலத்துக்கும் அழியாத நம்ம எல்லாரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற பரமார்த்த குருவும் கரப்பாம்பூச்சியும் கதையோட விளக்கத்தை பத்தி தான். முதல்ல ஒரு கேள்வி, நாம எல்லாரும் ரொம்ப நேர்மையா பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இது. உங்க வாழ்க்கையில எப்பவாவது ஒரு சின்ன பூச்சிய பார்த்து ஐயோ உசுரே போச்சேன்னு பயந்து ஓடி இருக்கீங்களா? இருட்டுல திடீர்னு ஏதோ ஒன்னு அசீர மாதிரி தெரிஞ்சா போதும், நம்ம மூளை உடனே அதை ஒரு பெரிய ஆபத்தா நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிடும் இல்லையா? இதேதான் இந்த கதையும் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல போகுது. ஒரு நாள் ராத்திரி ஆசிரமத்துல பரமார்த்த குருவும் அவரோட சீடர்களும் எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. சுத்தி ஒரே நிசப்தம். ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கலங்க. அந்த நடுராத்திரி அமைதிய கிழிச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு பெரிய அலறல் சத்தம் கேக்குது. ஒரு சீடன் தூக்கத்திலிருந்து பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்து, குருவே, பெரிய மிருகம் ஒன்னு ஓடி வருது அப்படின்னு கத்துறான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நடுராத்திரியில இருட்டுல யாராவது இப்படி கத்துனா நமக்கு எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த ஆசிரமமுமே அப்படியே உறைஞ்சு போயிடுது. எல்லாரோட தூக்கமும் கலைஞ்சு ஏதோ ஒரு பயங்கரமான கொடூரமான மிருகம் தங்களை தாக்க வந்துருச்சுன்னு அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. நம்ம உசுரை எப்படியாவது காப்பாத்திக்கணுமே அப்படிங்கிற பயம் அங்க இருக்கிற எல்லாரையும் தொத்திக்கிச்சு. இது எதை ரொம்ப அருமையா விளக்குதுன்னா, நம்மளோட பயம் எப்படி உண்மைய மறைக்குது அப்படிங்கிறது தான். சீடர்கள் எல்லாரும் பயத்துல நடுங்கிக்கிட்டே அவசர அவசரமா ஒரு விளக்கை ஏத்தி பாக்குறாங்க. அந்த வெளிச்சத்துல அவங்க பார்த்த உண்மை என்ன தெரியுமா? அங்க எந்த ஒரு பெரிய மிருகமுமே இல்லைங்க. அந்த சீடனுக்கு பெரிய மிருகமா தெரிஞ்சது நிஜத்துல ஒரு சின்னஞ்சிறிய கரப்பாம்பூச்சி மட்டும்தான். இருட்டுல ஒரு சாதாரண பூச்சியை கூட நம்மளோட பயம் எவ்வளோ பெரிய அரக்கனா மாத்திருது பாத்தீங்களா? இதுதான் நம்ம மனசோட விந்து. சரி, இப்பவாவது நிலைமை கொஞ்சம் சரியா இருக்கணும் இல்லையா? அப்பாடா, இது வெறும் கரப்பாம்பூச்சிதானா அப்படின்னு எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கணும். ஆனா அங்கதான் நம்ம பரமார்த்த குரு தன்னோட அபாரமான அறிவை வெளிப்படுத்துறாரு. அவரு ரொம்ப சீரியஸான முகத்தோட சொல்றாரு, இது சாதாரண பூச்சி இல்ல, நம்ம எதிரிகளோட உளவாளி. இத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு சின்ன பூச்சிய பாட்டு பயந்துட்டோம் அப்படிங்கறத ஒத்துக்க முடியாம அவரோட மனசு இந்த சூழ்நிலையை எவ்வளவு அபத்தமா மாத்துது. தன்னோட பயத்தை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு கரப்பாம்பூச்சிய உளவாளின் முத்திர குத்துறாரு குரு. உண்மையிலே இது நகைச்சுவையோட உச்சந்தாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாப்போம். குருவே உளவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் சீடர்கள் சும்மா இருப்பாங்களா? ஏதோ பெரிய போருக்கு போற மாதிரி கையில கிடைச்ச தொடப்பம், பாத்திரங்கள்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பூச்சிய பிடிக்க ஓடுறாங்க. ஆசிரமமே அல்லோல கல்லோலப்படுது. அப்போதான் அந்த எதிர்பாராத திருப்புமுனை நடக்குது. அந்த கரப்பாம்பூச்சி சர்ன்னு பறந்து வந்து நேரா நம்ம குருவோட தோள் மேலேயே உட்கார்ந்துடுது. அவளுதான் அந்த உளவாளி தற்கொலை படையாங்காரி நம்மள தாக்க வந்துடுச்சுன்னு நினைச்சு குரு பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. குரு ஓடுறத பார்த்துட்டு சீடர்களும் அவருக்கு பின்னாலேயே ஓடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பூச்சி ஒட்டுமொத்த ஆசிரமத்தையும் நடுராத்திரியில கெரிக்க விடுது. இப்படியே விடிய விடிய ஓடிக்கிட்டே இருக்காங்க. காலையும் விழிஞ்சிடுச்சு. இவங்க எல்லாரும் இப்படி மூச்சு வாங்க ஓடுறத பார்த்த ஒரு வயசான பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்பா இப்படி எல்லாரும் தலை தெறிக்க ஓடுறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அப்பவும் குறுநிதானத்துக்கு வரவே இல்லைங்க. ரொம்ப பதற்றமா மூச்சரைக்க ஒரு கொடிய மிருகம் எங்களை விரட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டி, அட பாவமே, ஏதோ சிங்கம் புலிதான் இவங்கள துரத்துது போல அப்படின்னு நினைச்சு பார்த்தா அங்க அந்த சின்ன கரப்பாம்பூச்சி மட்டும்தான் இருக்கு. அந்த பாட்டிக்கு சிரிப்பு கட்டுப்படுத்தவே முடியல. அட முட்டாள்களா, அது ஒரு சாதாரண கரப்பாம்பூச்சி தானப்பா அப்படின்னு வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. சோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு சொன்ன அந்த பதில் தான். தன்னோட முட்டாள்தன ஊருக்கே தெரிஞ்சிடுச்சேன்னு கொஞ்சம் கூட வெக்கப்படாம உடனே தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக குரு சொல்றாரு, நாங்கள் ஒன்னும் பயந்து ஓடல, அந்த பூச்சியை காப்பாத்தத்தான் ஓடணும். இத கேட்ட உடனே அங்கிருந்து எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து ஓடுனதை ஒத்துக்காம அதை எவ்வளவு சாதுரியமா, அதே சமயம் எவ்வளவு அபத்தமா குரு சமாளிக்கிறாருன்னு பாருங்களேன். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கதை வெறும் நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும் எழுதப்படலைங்க. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம். சின்ன விஷயத்துக்கு அதிகமா பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட நீதி. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல பிரச்சனைகள் அந்த இருட்டுல இருந்த கரப்பாம்பூச்சி மாதிரி ரொம்ப சின்னதுதான். ஆனா நான் தான் நம்மளோட கற்பனையாலையும் தேவையற்ற பயத்தாலையும் அதை பெரிய மிருகமா மாத்திடுறோம். அந்த பயம்தான் நம்மள ஓட வைக்குது. ஆனா ஒரு முறை அந்த பிரச்சனையோட உண்மையான அளவை புரிஞ்சுக்கிட்டா நாம சிரிச்சுக்கிட்டே அதை ஈஸியா கடந்து போயிடலாம். இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து பயந்து ஓடுற அந்த கரப்பாம்பூச்சி எது? அது ஒரு சின்ன தேர்வா இருக்கலாம், ஒரு வேலைக்கான நேர்காணலா இருக்கலாம், இல்லனா யாருக்கிட்டயாவது பேச வேண்டிய ஒரு தயக்கமா கூட இருக்கலாம். அது ஏதோ பெரிய மிருகமா நினைச்சு பயந்து ஓடுறத முதல்ல நிறுத்துங்க. வெளிச்சத்தை கொண்டு வாங்க, அதாவது உங்க தெளிவான சிந்தனைய கொண்டு வாங்க. அது வெறும் பூச்சிதான்னு உங்களுக்கே புரியும்.
இந்த கதை விளக்கம் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தைரியமா இருங்க.